கர்நாடக முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக சித்தராமையா அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன் குமார். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்நாடகா மாநிலத்தில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வந்த ஒரு பெரும் அரசியல் குழப்பம் என்பது தற்பொழுது ஓரளவிற்கு முடிவிற்கு வந்திருக்கிறது என்பதுதான் இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. கர்நாடகா மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த உடனேயே முதல்வராக சித்தராமையா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். ஆனால் டி.கே. சிவகுமார் தான் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். தேர்தல் வேலைகளில் அத்தனையிலும் முன்னணியிலிருந்து செய்ததும் அவர்தான். எனவே அவருக்குத்தான் அந்த முதல்வர் நாற்காலியை கொடுக்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். பிறகு காங்கிரஸ் கட்சியின் தலைமையிடம் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள். 2.5 ஆண்டுகள் சித்தராமையா, 2.5 ஆண்டுகள் டி.கே. சிவகுமார் என்ற அந்த ஒரு முடிவுக்கு வந்திருந்தார்கள். அதற்கு பிறகு அவ்வப்பொழுது 2 தலைவர்களுமே டெல்லிக்கு வந்து தங்களது பதவியை உறுதி செய்வதில் நிறைய மெனக்கடல்களை மேற்கொண்டே வந்தார்கள். இதற்கு இடையில்தான் கடைசி கட்டத்தில் அந்த 2.5 ஆண்டுகள் முடிந்ததற்கு பிறகு டி.கே. சிவகுமார் தரப்பில் கடுமையான நெருக்கடி என்பது காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக டி.கே. சிவகுமாரின் தம்பியான டி.கே. சுரேஷ் டெல்லியிலேயே முகாமிட்டு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, தேவைப்பட்டால் சோனியா காந்தி என்று அத்தனை மட்ட தலைவர்களையும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி அவர் இது சம்பந்தமான ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டே இருந்தார். கடைசியாக வேறு எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழலில் 2 தலைவர்களையுமே 2 தினங்களுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைமை டெல்லிக்கு அழைத்திருந்தார்கள். கர்நாடகா பாலிடிக்ஸை பொறுத்தவரை பிரேக்ஃபாஸ்ட் பாலிடிக்ஸ் என்பது மிக முக்கியமானதாக இருக்கும். அந்த அடிப்படையில் நேற்று முன்தினம் இருவரும் ஒரே மேடையில் அமர்ந்து அந்த காலை உணவு என்பதை எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு பிறகு டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த இந்திரா பவனுக்கு சென்று காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு சென்று அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தை என்பதை கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு நீடித்த ஒரு ஆலோசனை கூட்டமாக நடத்தினார்கள். அதில் நிறைய முடிவுகள் எட்டப்பட்டதை அடுத்து தற்பொழுது கர்நாடகா மாநில முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் சித்தராமையா அவர்கள். சித்தராமையா மாநிலங்களவைக்கு வந்து டெல்லி அரசியலை மேற்கொள்ள போகிறாரா அல்லது மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மாநில அரசியலில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியை நீடிப்பதற்கான அந்த வேலைகளில் இறங்கி செய்ய போகிறாரா? சித்தராமையாவின் மகன் கர்நாடகா அமைச்சரவையில் எத்தகைய இடங்களை பெறப்போகிறார்? டி.கே. சிவகுமார் அமைச்சரவை மாற்றத்தை எந்த அளவிற்கு மேற்கொள்ளப் போகிறார் போன்றவை எல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. டி.கே. சிவகுமார் தான் இனி அடுத்த முதல்வர் என்பது கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத ஒரு இறுதியான விஷயமாக மாறிவிட்டது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு புதிய முதல்வரின் கீழ்தான் தற்பொழுது கர்நாடகா அரசு என்பது அமைய போகின்றது. கர்நாடகா ஆளுநர் மாளிகை இன்னமும் கர்நாடகா முதல்வர் சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்து அந்த கடிதத்தை ஒப்படைப்பதற்கான நேரத்தை கேட்கவில்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதிலும் சிறு குழப்பம் என்பது நீடித்து வரக்கூடியதுதான். ஆனாலும் கூட மிகப்பெரிய அரசியல் மாற்றம் என்பது கர்நாடகாவில் ஏற்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல பல ஆண்டு பிரச்சனை. இன்று காலை கூட அவர்கள் அந்த காலை உணவு என்ற அந்த ஒரு பாலிடிக்ஸை அவர்கள் கையில் எடுத்து நிறைய விவாதங்கள் என்பது நடத்தப்பட்டிருந்தது. சித்தராமையாவின் கால்களில் விழுந்து டி.கே. சிவகுமார் ஆசீர்வாதம் எல்லாம் பெற்றிருந்தார். இருவருக்கும் இடையில் ஒரு பெரும் பனிப்போர் என்பது நீடித்து வந்த நிலையில் அது ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே ராஜஸ்தான் போன்ற பல மாநிலங்களில் இதே மாதிரிதான் முதல்வர் நாற்காலிக்கு 2 தலைவர்களுக்கு இடையில் பிரச்சனை ஏற்படும். அதை காங்கிரஸ் கட்சியின் தலைமை சரி செய்யாமல் விடுவார்கள். பிறகு ஆட்சி கவிழ்ந்துவிடும். இல்லை என்றால் அடுத்த தேர்தலின் பொழுது ஆட்சியை இழந்து விடுவார்கள். உதாரணத்துக்கு ராஜஸ்தானில் இதேதான் நடந்தது. மாநில முதல்வராக அசோக் கெலாட் இருந்தார். சச்சின் பைலட் துணை முதல்வராக இருந்தார். பிறகு ஒரு கட்டத்திற்கு மேல் முதல்வர் பதவி தனக்கு வேண்டும் என்று சச்சின் பைலட் கேட்க அதற்கு விருப்பம் தெரிவிக்க மறுப்பு தெரிவித்திருந்தார் அசோக் கெலாட். கடைசியில் ஆட்சியை அவர்கள் பறிகொடுக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்பட்டது. மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் மற்றும் ஜோதிராதித்ய சிந்தியா இருவருக்கும் இடையில் அதே பிரச்சனை தான் இருந்தது. ஆனால் ஆட்சி காலத்தை கூட அவர்களால் நிறைவு செய்ய முடியவில்லை. ஜோதிராதித்ய சிந்தியா 22க்கும் அதிகமான எம்எல்ஏக்களை அழைத்துக் கொண்டு போய் பாஜகவில் சேர்ந்து ஆட்சி கவிழ்ப்பு என்பதை செய்திருந்தார். அதற்கு பிறகு காங்கிரசால் மத்திய பிரதேச மாநிலத்தை கைப்பற்றவே முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. கிட்டத்தட்ட அதேதான்
கர்நாடகா காங்கிரசிலும் இருந்தது. ஆனால் டி.கே. சிவகுமார் ஆரம்பத்திலிருந்து ஒரு விஷயத்தை மிக தெளிவாக அவர் கூறி வந்தார். என் உடல் இறந்து இடுகாட்டுக்கு போகும் பொழுது காங்கிரஸ் கொடி போர்த்தி தான் அது போகும், நான் என்றுமே காங்கிரஸ்காரன் தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்தார். ஆனாலும் அவருக்கு அவருடைய பதவி, முதல்வர் பதவி என்பது மிக மிக முக்கியம். அவரை விட அவரது ஆதரவாளர்களுக்கு அது மிகவும் முக்கியமானதாகப்பட்டது. ஏனென்றால் பாரத் ஜோடோ யாத்திரை தொடங்கி அதற்கு பிறகான காங்கிரஸ் கட்சியின் அத்தனை முக்கியமான நகர்வுகளிலும் டி.கே. சிவகுமார் முன்னணியில் இருந்திருக்கின்றார். ஒரு கட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு சரிசமமான ஒரு ராஜதந்திரியாகவும் அவர் பார்க்கப்பட்டார். பல மாநிலங்கள், ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிக்குள் நிறைய சர்ச்சைகள் என்பது ஏற்பட்ட பொழுது முதல்வர் சுக்குவிற்கும் எதிர்த்தரப்பினருக்கும் இடையே பனிப்போர் ஏற்பட்ட போதெல்லாம் முன்வரிசையில் நின்று படையை நடத்தியவர் டி.கே. சிவகுமாராக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.